வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து மேக்ஸில் எப்படி நம்ம மாயா யூஸர் எப்படி மேக்ஸை யூஸ் பண்ணலாம், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி தான் வரப்போகுது. ஒரு 4-5 வீடியோவாக சேர்த்து போடலான் இருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக அதில் போய் பார்த்துங்க வரிசையாக. ஸோ இது எதுக்குன்னா, மெயினாக நீ வந்து மாயாவில் வந்து பெரிய ஆளாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணாலும் மாயாவில் பண்ணிடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு ஜாப் சேஞ்ச் ஆகுது, இல்லைனா ஒரு புது ப்ராஜெக்ட் வருது, அது வந்து மேக்ஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிறபோது நீங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது? உங்களுக்கு வந்து பயங்கர கடுப்பாக இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து புதுசாக கற்றுக்கணுமே அப்படிங்கிற போது. இன்னொன்று, அதே சமயத்தில் நம்மளோட ஒரு 4-5 வருஷம் கூடவே பழகின ஒரு சாஃப்ட்வேரை திடீர்னு விட்டுட்டு வேறு சாஃப்ட்வேர் போகிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து மாயா எப்படி நம்ம யூஸ் பண்ணமோ, இப்போது மாயா நீங்கள் வந்து 3-4 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது மேக்ஸை வந்து நம்ம புதுசாக இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், அதே நேரத்தில் கடுப்பாகவும் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து மாயா யூஸர் மேக்ஸை வந்து எப்படி மாயா மாதிரியே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நான் வந்து ஒரு டுட்டோரியலாக போடலான்னு இருக்கேன். எப்படி வந்து கீபோர்டு எப்படி யூஸ் பண்ணுறது, மவுஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து சிம்பிளாக ஒரு சிங்கிள் கிளிக்கில் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நார்மலாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். இப்போ வந்து கொஞ்சம் டெப்த்தாக அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இங்கே போய்ட்டு நார்மலாக நம்ம ஏற்கனவே சொன்ன கொடுத்த மாதிரி கஸ்டமைஸ் ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இங்கே இன்டராக்ஷன் மோடில் போயிட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நார்மலாக மாயா சூஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மாயாவுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். எல்லாமே மாறாது, உங்களோட நேவிகேஷன் வந்து மாறிடும். சில டூலுமே வந்து மேக்ஸில் உள்ளது இங்கே ஒர்க் ஆகாது. சப்போஸ் வந்து இது எங்கே ப்ராப்ளம் ஆகும்னா, இந்த மெத்தடில் வச்சு யூஸ் பண்ணும்போது மாயா இன்ட்ராக்ஷன் மட்டும் வந்து நீங்கள் டோட்டலாக மாயான்னு மாற்றிடும்போது என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நீங்கள் வந்து திடீர்னு ஒரு சேலஞ்சான டாஸ்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து போய் பார்ப்பீங்க. அந்த யூடியூப்பில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, யூடியூப்பில் போய் பார்க்கும்போதுனா அவங்க டிஃப்ரெண்ட்டான, அதாவது மேக்ஸோட ஹாட் கீயே சொல்லி தருவாங்க, மேக்ஸோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே மேக்ஸில் தான் சொல்லி தருவாங்க. அப்போது நீங்கள் வந்து இந்த மெத்தட் வச்சு யூஸ் பண்ணும்போது, அதாவது இந்த ப்ரிஃபரன்ஸில் போய் டோட்டலாக நீங்கள் மாயாவாக மாற்றி விட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் இங்கே ஒர்க் ஆகாது. ஸோ நமக்கு வந்து நார்மலாக மேக்ஸில் அந்த டுட்டோரியலில் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்ஸ்லாம் ஒர்க் ஆகணும். அதே நேரத்தில் என்னோட இன்ட்ராக்ஷன் மோடு, நான் மாயாவில் யூஸ் பண்ண மாதிரி தான் மவுஸ் யூஸ் பண்ணணும், கீபோர்டை யூஸ் பண்ணணும், சில எனக்கு தேவையான அடிக்கடி யூஸ் ஆகிற ஷார்ட்கட்ஸ்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதை தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மவுஸுக்கான நேவிகேஷன் நம்ம செட் பண்ணிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் போயிருங்க, கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் இது போயிட்டு இப்போ வந்து மவுஸ், ஓகேவா, மவுஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நேவிகேஷன் வந்துடுதா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸில் 3 விஷயம் பண்ணுவோம். என்னென்னா, இந்த வியூபோர்ட்டை வந்து நல்லா சுற்றுவோம். மாயில் என்ன பண்ணுவோம், அல்ட்டு பிடிச்சி மவுஸோட லெஃப்ட் கிளிக்கை வச்சு நம்ம வந்து நல்லா சுற்றுவோம். அது வந்து நமக்கு இங்கே இல்லை. இங்கே இவங்க டிஃபால்ட்டாக மேக்ஸோட இது என்ன இருக்குன்னா, ஆல்ட் ப்ளஸ் மிடில் மவுஸ் பட்டனாக இருக்குது. ஓகேவா. ஸோ பேன் வியூங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ட்டை பிடிச்சி மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பேன் பண்ணுவோம், அதாவது இப்படி மூவ் பண்ணுவோம்ல. ஸோ அது இங்கே மாறி இருக்குது, நார்மல் மிடில் மவுஸ் பட்டன் மட்டும். அதே மாதிரி ஜூமுக்கு வந்து கண்ட்ரோல் ஆல்ட்டு மிடில் மவுஸ் பட்டன் ஸோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஜூமுக்கு வந்து ஆல்ட் ப்ளஸ் ரைட் மவுஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணணும், மேலே கீழே மூவ் பண்ணணும்னா ஜூமின் ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து மாயாவுக்கு தகுந்த மாதிரி இங்கே போய் நம்ம மேனுவலாக மாற்றிக்குவோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்க் வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷார்ட்கட்னு இருக்குல்ல, இங்கே ஷார்ட்கட்டில் போய் ஜஸ்ட் ஆல்ட் அண்ட் லெஃப்ட் மவுஸ் பட்டன், ஓகேவா, கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இங்கே போயிட்டு
ஆல்ட் இப்போ வந்து அசைன் கொடுத்தீங்கன்னா அசைன் ஆயிரும். இப்போ பேன் வியூக்கு என்ன பண்ணணும், ஆல்ட் இங்கே போயிட்டு ஆல்ட் ப்ளஸ் மிடில் மவுஸ் பட்டன் அசைன். ஜூமுக்கு ஆல்ட் ப்ளஸ் ரைட் மவுஸ் பட்டன், ஆல்ட் ப்ளஸ் ரைட் மவுஸ் பட்டன் அசைன். இப்போ பார்த்தீங்கன்னா மாயில் சிம்பிளாக யாவும் வச்சுக்கோங்க. இந்த ஆஃப் வியூக்கு வந்து லெஃப்ட் மவுஸு, ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் மவுஸு, அதுக்கப்புறம் பேன் வியூக்கு வந்து ஆல்ட் ப்ளஸ் மிடில் மவுஸு, ஜூமுக்கு வந்து ஆல்ட் ப்ளஸ் ரைட் மவுஸ் பட்டன். இது மட்டும்தான். இது வந்து நீங்கள் வந்து அப்படியே வந்து சேவ் பண்ணிடுங்க. ஓகே, சேவ் பண்ணிட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக, அதாவது ஆல்ட் ப்ளஸ் லெஃப்ட் மவுஸ் பட்டன் கொடுத்தோம்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகுது. அதுவே ஆல்ட் ப்ளஸ் மிடில் மவுஸ் பட்டன் கொடுத்தோம்னா பேன் ஆகுது. இப்போ ஆல்ட் ப்ளஸ் ரைட் மவுஸ் பட்டன் போட்டோம்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகுது. ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து மவுஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி பண்ணணும், கீபோர்ட் நமக்கு தேவையான சில கீபோர்ட் ஷார்ட்கட்ஸை எப்படி நம்ம வந்து இங்கே செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.